மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலை விலகாது, பர்வதம் பெயர்ந்து ஒன்றும் போயிடாது அவ்வளோ லேஸில். அப்படியே நடந்தாலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை விட்டு விலகாது. எவ்வளோ பெரிய கேரண்டி தெரியுமா அது? இன்னைக்கு நம்ம எதன் அடிப்படையில் அவர்கிட்ட வந்திருக்கிறோம்? நம்ம அவரை நம்பி இருக்கிறோம். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை. நான் பெரிய யோகியன், 100% கரெக்டாக இருக்கேன், நான் பெரிய பரிசுத்தமானாக்கும் ஏன்னா ஆசீர்வாதின்னு வரலை. நாங்கள் அப்படி வர முடியாது. எனக்கு நியாயம் செய்யணும் தான், அப்புறம் நியாயம் தான் கிடைக்கும், அடி தான் கிடைக்கும். அதுதான் நியாயம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குள்ளேயும் 1000 பிழைகள் இருக்குது, தவறுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. எப்படி வர்றோம் அவர்கிட்ட? அவருடைய கிருபையை நம்பி தான் வர்றோம். அந்த கிருபை என்னைக்கு வந்தாலும் இருக்குன்னு நம்புகிறோம். ஒருவேளை நம்ம அவ்வளோ தகுதி இல்லைன்னு நினைக்கும் போது கூட அவருடைய கிருபை கண்டிப்பாக இருக்குது. நான் அவ்வளோ கரெக்ட் இல்லைன்னு நினைக்கும் போது கூட, தகுதியின் மேலே சந்தேகம் இருக்கும்போது கூட அவருடைய கிருபையின் மேலே சந்தேகமே வேண்டாம், அவருடைய இரக்கத்தின் மேலே சந்தேகமே வேண்டாம். அது நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் உங்களை மெய்யாகவே நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு தகுதி இருக்கா, கடவுள் எனக்கு எதாவது செய்வாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு நன்மை செய்வாரா, என்னை ஆசீர்வதிப்பாரான்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், சந்தேகமாக வேணாம். நிச்சயமாக செய்வார், நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார்.